गणेशाय सरस्वती ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलं अचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं வளமையா இன்றைக்கு என்ன டாபிக்ண்டு சுதர்சன்கிட்ட இல்லாட்டி மதுமேதாட்ட இல்லாட்டி சுவாமியார் நேற்று மகேஸ்வரையாட்ட நான் கேட்டேன் டாபிக் ஒன்று சொல்லுங்க. அவர் ஐடென்டிட்டி உடனே சொன்னார். அது பெரிய நீளமான சம்பந்தம். ஒரு புத்தகம் இருக்குது, அதில் வேர் அட்டமிக் ஹேபிட்ஸ் படிக்கணும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அது உலக பிரசித்தி. எனக்கு என்னடா உலக பிரசித்தின்னா, உலகத்தில் எல்லாருக்கும் குறிக்கோள் இருக்குது, பெரிய பெரிய குறிக்கோள் இருக்குது, ஆனால் ஒரு அடையிறல. ஆனால் அந்த முறைப்படி நீ நிச்சயம் அடையலாம். அதை சாமியாருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே தவறே செய்து கொண்டு இருந்திருக்காரு. அதை பார்க்க எனக்கும் இன்னும் அதிசயமாக இருக்குது. அதில் பல படிமுறைகள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்கிறது, நீ என்னவாக ஆகப் போகிறாய் என்றதை உன்னை ஐடென்டிஃபை பண்ணு. உதாரணத்துக்கு நான் பக்தன், தொண்டன், சரி. அப்போ நான் எனக்கு ஐம் ரீடரா என்ன, நான் என்னது எல்லோரும் சத்தமாக சொல்ல போகிறோம். ரீடர்ஸா லீடர்ஸ், லீடர்ஸா ரீடர். படிக்கிறவங்களுக்கு அவ்வளவு. அப்போ எனக்கு அதான் பழக்கம் வந்து அது சொல்கிறேன், த பெஸ்ட் ஹாபி இஸ் ரீடிங். அப்போ உன்ற ஐடியா என்ன, நான் ரீடர், நான் பக்தன், தொண்டன், நம்மளை பார்த்தேன். அது மாணவர்களுக்கு வேறு. நான் யோசிச்சு பார்த்தேன்னா, உதாரணத்துக்கு என்னது சாமியாருக்கு என்ன ஐடி இருந்தேன்னா, இல்லை ஃப்ரீடம் சொல்லுங்க, ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ, அதான ஐடி. அற்புதம் இல்லையோ? அந்த ஒரே ஒரு ஐடி ஐயா அந்த ஃப்ரீடத்து வரையும் கொண்டு போய் முடியுங்கோ விட்டு. ஆகவே பாயிண்ட் அது சரி, அற்புதமான பாயிண்ட் அது மகேஸ்வரன், தேங்க்யூ. இப்போ வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஐடி வேணும். நான் என்ன செய்ய என்ன ஆக போகிறேன், கமான் போமே. அது கிளியராக இருந்தால் மற்றது நீ எல்லாம் செய்வாய், அதுக்கு உரிய அத்தனையும் செய்வாய். அது நீ தேடி போய் செய்வா, இன்னும் தேடியும் அது விட முடியுங்க, வரும், சந்தேகப்படாதான். இன்றைக்கு நம்மளோட பேத்தி, நீ என்ன ஆகிறன்னு கேட்டேன். டாக்டர்னு சொன்னான். நான் இப்படி தான் சொன்னேன். ஏன்னுண்டா அந்த ஐடி முடியுங்கோ, இன்னும் அந்த ஐடி சும்மா தலைக்கு மேலே போகுது ஒழிய இங்கேருந்து வரவில்லை. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஐடியும், உதாரணத்துக்கு இன்றைக்கு பர்த்டே கொண்டாடின கோணேஷ் ஐயாவுக்கு இல்லை, அவர் ஆழமான பக்தர். அது மட்டும் அந்த பணிவு, அது என்ன அற்புதம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறேன்டா, ஐடி, அவர் ஐடி இருந்தது இல்லை. அவர் பண்ணோடனே நான் கும்பிடலேண்டா, அவர் இது ஒன்று வேண்டாம். ஆனால் அவர் ஒரு முடியுங்க பக்தர் மட்டும் இல்லை, தொண்டர். சொல்லுங்க, அவர் ஐடி என்ன, பக்தர் தொண்டர் அந்த. ஸோ இந்த தலையங்கமாகிய என்னது ஐடி, ஐடென்டிட்டி, இதை ஒருவன் சரியான முறையில் கண்டுபிடிச்சாங்கடா ஆக மாட்டான். அப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஐடென்டிட்டி என்னோட இருக்குது. இப்போ அதை எப்படி அடையிறது, அதில் தான் முழு புத்தகம் அதுதான். அதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இல்லை அது 1% என்னது ஆக்ஷன். இப்போ ஐடி வந்துட்டு அப்புறம் அடுத்து என்னது, ரெண்டாவது நீ என்ன செய்ய போகிற, மூன்றாவது செய்வாய், சரியானே. அப்போ அது இருக்குது. அதில் ஏன் எல்லாருக்கும் ஐடென்டிட்டி இருக்குது. நான் டாக்டர் சொன்னேன், ஆனால் இன்னும் நான் இன்ஜினியர். ஆனால் இன்னொரு பிள்ளை கண்ணண்ட மகள் என்ன ஆகணும்டா, அவள் 9 எடுத்துட்டாள். இல்லை அதாவது சாமி இன்ஜினியர். அந்த டாக்டர் இவளுக்கு கண்ணெலிசன் ஆப்ரேஷன், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், பண்ணி முடிய மகள், யூ ஆர் ஸோ பேஷண்ட்னா, யூ ஆர் பெட்டர் டு பி அ டாக்டர். சொன்னார், நோ டாக்டர், ஐ வாண்ட் டு பி அன் இன்ஜினியர். அவளோட கண்ணில், அவளோட வார்த்தையில், அவளோட நடத்தில் இந்த ஐடென்டிட்டி ஐடி
இஸ் அப்சல்யூட்லி கிளியர். ஸோ நேச்சுரலி முடியுங்க அடைவாள். அப்போ நம்மளோட ஐடென்டிட்டியை டிசைட் பண்ணணும் கிளியராக. அதுக்கு ஒரு அதை நோக்கி போகணும். இப்போ அவ்வளோ கட்டாயம் இப்போ கனடா போகிறோம் கிரியா இல்லை, அவங்க எல்லா வசதியுமா சொல்லிட்டு இப்போ ரைட். இப்போ இந்த வாழ்க்கையில் வெற்றிக்கு அப்பா இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி சொல்லி கொண்டு இருந்தேன், இவங்ககிட்ட சொன்னேன், நான் கண்மணி எங்கே சொன்னேன் சப்சங்கம். நாங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீடம் சுதந்திரம் வேணும், வீடு வருவணும், இனாஃப் இஸ் இனாஃப். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ நான் மதுமிதா அடிக்க சொன்னேன், என்னோட கண்டா 18 வருஷம் பிடிச்சிருக்கு அவள் டீச்சராக அது. அப்போ நீ தயவு செய்த விளங்கி கொள்ளுங்க. அதானே அது என்னது, ஒன்று கோல்னா இலக்கு, மற்றது அதை அடையிறதுக்குரிய வழி சொல்லுங்க. அப்போ அற்புதமாக இருக்குண்டா, இந்த எல்லாட்டையும் விலக்கு இருக்குது, எல்லாட்டையும் இருக்குது. தோக்குறவனுக்கு விலக்கு இருக்குது, முடியும் வெல்றவனுக்கு இருக்குது. அப்போ இலக்கு உன்னை இலக்கு வைக்கிறதால நீ வெற்றி அடைய வேண்டு முடியும் சொல்ல முடியாது. பியூட்டிஃபுல். அப்போ ரெண்டாவது முதலுக்கு அது அதை அடையக்கூடிய சிஸ்டம், முறை, வழி, இன்னொன்று வாழ்த்து சொல்கிறாங்க ப்ராசஸ். அது தமிழ் இல்லையா, செயல்முறை. உதாரணத்துக்கு நான் படித்தேன், நாங்கள் ஒரு 10 மணிக்கு என்ன பரிசு, நோபல் ப்ரைஸ் ஒரு கிடைச்சிது. ஒரு வாழ்க்கை முழுக்க அதான் ஒரு கோல். அது கிடைச்சி அந்த ரிப்போர்ட்டர் போய் ஆண்டோன்னு ஞாபகம் இருக்காராம், என்னடா அப்போ வாட் நெக்ஸ்ட். அப்போ அந்த கோல் அடைந்தும் முடியுங்க ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, அப்போ சம்திங் ராங். ஆனால் நீ இந்த சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டு வேணும்னா இல்லை, அவர் அந்த என்ன முறைப்படி இப்போ நீ ஒரு நாள் முறை இருந்தால் அந்த சிஸ்டம் வேணும் அடிச்சுக்கொண்டே போகும். அவர் அடுத்ததை பார்ப்பார். இப்போ அடுத்த என்ன செய்கிறது, அடுத்த குறிக்கோள் என்ன. அப்போ அந்த சிஸ்டம் அவனை கொண்டு கொண்டே இருக்க மாட்டான் நீ. ஸோ ஐடி நம்பர் 1. ரெண்டாவது ப்ராசஸ், அதாவது என்ன வழிமுறை. அதில் தான் அற்புதம். இப்போ நிறைய பேர் நான் உண்மையில் இந்த பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உதாரணமாக ஞாபகம் வரியா, 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் இதுக்கு கோலாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதை சாமியாரையும் கூப்பிட்டாங்க. நான் போய் சாமி சொல்லுங்க 2 வார்த்தைண்டா. நான் இவ்வளோ தான் சொன்னேன், 5ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப், உங்களுக்கு ஆங்கிலமும் சிங்களமும் தெரியலைண்டா நான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னென்னு அதாவது நீ 5ஆம் வகுப்பு படிச்சு படி இந்த அம்பாறை போனேன்டா குழந்தை ஏன்னு ஒன்று முடிச்சுவாய் நீ. அப்போ இந்த 5 உண்ட ஸ்காலர்ஷிப் என்ன அர்த்தம் ஆமாம் கிளியர் சார். அப்போ மொழி அறிவு நான் சொன்னேன், இது 2 சேர்த்தா தான் நான் மார்க்ஸ் கொடுப்பேன், இல்லாட்டி நோ. இப்போ என்ன அர்த்தம், இந்த சிஸ்டத்தில் சந்திக்கிறோம் மாணவர் படிக்கிறாங்க, அதில் என்ன ரோங்கன்னா அதில் சரியான மொழி அறிவு. அவங்க என்ன சொல்கிறா நேரடியாக சொல்லுவாங்க, நாங்கள் ஓஎல் படிச்சுட்டு சிங்களம் இங்கிலீஷ் படிப்போம். நிச்சயமாக முடியுங்க படிக்க மாட்டார்கள். ஏன் வை டோன்ட் யூ அதுக்கு கொடுக்குற ஒரு பாடத்துக்கு இதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்ற எனக்கு அது விளங்க ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். ஏண்டா இந்த இலங்கையில் இருக்கவங்களுக்கு தமிழர்கள் சிங்களமும் தமிழும் தெரிஞ்சு அவ்வளோ போதும், ஆங்கிலத்தை நான் சொல்லவே மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம், ஸோ சம்திங் ரியலி ராங். அப்போ என்ன அர்த்தம் வேண்டா, இந்த புத்தகத்தில் அதில் அற்புதமான விளக்கம் இருக்குது. 1% என்னது முன்னேற்றம். நீ ஒரு நாளைக்கு என்ன ஒரு பாடத்தை படி, ஒரு பாடம் என்ன சொல்கிறது. இப்போ நான் அதை என்னையே சொல்லணுங்க நடந்தான் எனக்கு அந்த புத்தகம் படியாமல் செய்தபடியாக நான் சொல்ல போகிறேன். எனக்கு முதல்ல நல்லா தெரியும், சின்ன வயதிலே தெரியும். நான் பார்க்க வந்து நாங்கள் போவாங்க சிங்களம் தானே அதெல்லாம் முடிச்சுவாங்க. ஒரு லெட்டர் வந்திருக்கேன் சிங்களத்தில், எங்கோ ஓடிக்கொண்டு தெரியுவாங்க, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது நான் தான் பார்த்துட்டேன். அப்போ இந்த இலங்கையில் இருக்கிற சிங்களம் தெரியும், ஓகேயா. அப்போ நான் படிக்க தோணும். ஆனால் பெரிய பாடம் எனக்கு நேரமே இல்லை. என்னொன்றுடா ஒரு இங்கிலீஷ் பேப்பர் ஒரு சிங்கள பேப்பர் பண்ணுறேன். அது 2 மாதம் 1 மாதம் 40 நாள் போகும். அதில் முழுதையும் படிக்கிறேன். படித்து தெரியாத வார்த்தைகளை ஒக்குப்பில் 10 புது வார்த்தை, ஆங்கிலத்தில் 10 புது வார்த்தை சிங்களம். இதை நான் செய்து கொண்டே இருந்தேன் வருஷ கணக்கில். இப்போ எனக்கு முன்ன சிங்கள புத்தகம் படிப்பேன், 1 வார்த்தை 2 வார்த்தை, ஆங்கிலம் தண்ணி விட வாடு எப்படி அதை சொல்கிறேன். அட்டமிக் ஹேபிட் அது அற்புதமான விளக்கம். 2 நான் படித்தேன். ஏன் அட்டமிக் ஹேபிட் அவர் சொன்னாரண்டா, அட்டம் ஸோ ஸ்மால்
அதை கண்ணால் பார்க்கக்கூட முடியாது. சரிதானே? ஆனால் ஹிரோஷிமாவில் 2 பொம்போடு ஜப்பானே அழைச்சி விட்டாங்க. இதால் அட்டமிக் பாம். அதுதான் நான் அட்டமிக்கே சொன்னார்டா. அவன் கிளியர் அசேண்டா. அது சின்னதாக இருக்குது, நீ தொடங்கிறது அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் அது இன்னும் கொண்டு போய் அவங்க விட்டுரும். 37% நீ இல்லை ஒரு வருஷத்துல 37 37 தேங்க்யூ 37 மடங்கா மடங்கு ஒரு வருஷத்தில் 37 மடங்கு நீ வேற போகிற. ஆனால் நீ செய்தது சின்னஞ்சிறு வழக்கங்கள். ஆத்மாவுது எல்லோரும் வேண்டி படித்தா நல்லது. இது மட்டும் இல்லையா? மான் இது என்னோட சொல்லிவிட நான் இதுலேருந்து வேண்டி வரேன். சரியா? இப்போ நான் இது சென்னையில் போய் இப்போ ஞாபகப்படுத்துங்க. டிப்யூட்டர்னு ஒன்று தெரிஞ்சிடும். ஒன்று இன்கொஸ்ட் ஆஃப் காட், இது அட்டமிக் ஆஃப் இங்கிலீஷ் ஒன். அதில் ஓட ஒன்றா அங்கே அனுப்பிவிடுவாங்க. நாம் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஆங்கிலம் சிங்களம் படிக்கிறது? நான் அதுதானே அவன் என்ன சொல்கிறானே இல்லை ஒரு நாளைக்கு 10 சொல்லு, ஒரு பக்கம் படி, ஒரு அவ்வளோ. அதில் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ரோல் சொல்லுங்க, 2 மினிட்ஸ் ரூல் சொல்லுங்க. 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே செய்யாது. 2 நிமிஷத்தில் உனக்கு என்ன செய்யணும் அவ்வளோதான் செய்ய விட்டுரு. அடுத்த நாள் 2 நிமிஷம், அடுத்த நாள் 2 நிமிஷம் விட்டு வாசனையா. ஸோ என்ன நடக்குதுண்டா பாருங்கள். இப்போ இந்த அதி அற்புதமான நீ இந்த இளங்கலைக்கணா சிங்களம் தெரியாண்டா நீ என்ன ஊமை. இந்த அம்பாறைக்கு அந்த பக்கம் போனால் நீ ஊமை. இந்த ஆங்கிலம் தெரியாண்டா இந்த இலங்கை விட்டு வெளியில் போனேன்டா நீ ஊமை. நான் வெளிநாடு எத்தனை நாடு போய் பார்த்துருக்கேன். இங்கே ஆங்கிலம் தெரியாமல் அங்கே போனாக்கள் எல்லோரும் இல்லை ஊமைகள். இந்த சுவிட்சர்லாண்டெலாம் பார்த்துறேன் இல்லை வாசன் யாரையும் கம்பெனிக்கான் பண்ணவே முடியாது. அவங்கள வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வெளியில் போனால் இப்படி காட்டி இது வேணுன்றது ஊமை. ஸோ ஆனால் அவங்களோட கஷ்டம் நமக்கு முடியாமனே விளங்குதேன். அவங்க ஓண்டு பார்க்குறாங்க வெளியே. பீஸ் மீல் அது சொல்கிறது என்ன சின்ன சின்னதா இந்த மாதிரி சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்று தவிர வேணும். வெள்ளம் ஓட்டக்குள்ள என்ன சொல்கிறது இல்லை இன்னொன்று இல்லை அதான வார்த்தை இல்லைடாமா குடஞ்சி அப்போ என்ன விடுவாங்கண்டா ஒரு 2 பாகம் கொடுத்துட்டா இப்படி வெட்டி கொண்டாந்து விடுவாங்க. அவள் சின்ன சின்ன துண்டு ஆன்மத்தியாகவே இருக்கும். அப்போ அதை வெட்டா குடஞ்சி வெட்டுற அம்மா உட்காந்து சரி வாங்க இருக்கும். அப்போ என்னென்ன பாருங்க பார்த்தா 2 மடங்கு நான் பார்த்து பயந்து போனேன். ஆனால் சின்ன அதை வெட்டி முடிச்சிடுவாங்க. பாருங்கள் நம்ம ஆட்களுக்கும் இந்த அட்டமிக் ஹேபிட் தெரிஞ்சிருக்கு. என்னப்பா அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில் நீ உன் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிரு. இல்லை உனக்கு ஐடியால் இருக்குது. நான் பலது இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃப்ரீடம் அதான் நம்மளோட ஐடென்டிட்டியா. ஆனால் அதுக்கு எத்தனை என்னது சைடா பேக்டா என்ன சொல்கிறது சிறு ஐடென்டிட்டியா முன்னுக்கு இப்போ அவர் விழுந்தார் கோணேஷ் முன்னுக்கு ஐயா. அப்போ அதுக்கு பக்க என்னது ஸ்மோ சப்ஜெக்டா அதெல்லாம் எத்தனை இருந்தது. ஜபம் இருந்தது, தியானம் இருந்தது, என்ன சாஸ்திர அறிவு இருந்தது. அப்போ எத்தனை சின்ன அதுக்கு என்ன சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் மேஜர் கோல், அதுக்கு மற்ற சப் கோலா அப்படி இருக்கா எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு சொல்லுவோம். பொருத்தமாக இருக்கும். அதை கொண்டு நம்ம எழுதி பார்க்கும். இது எந்த ஐடென்டிட்டி வந்தாச்சு, இதான் நான் தான் இதான் நான். அப்போ அதை எப்படி அடைகிறது அதை நீ எழுதணும். கரெக்டு சரிதானே. அப்போ எனக்கு கிளியர், எனக்கு நான் மாற்ற வேண்டி வரல, நல்லா கிளியர். அதனால நம்மெல்லாம் என்ன ஆத்மீய இருக்க முடியாது சொல்ல போகிறோம். இந்தியாவை பொறுத்து தீர்மானிச்சாச்சு யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். கொஞ்சம் பேர் ஒரு குரூப் வந்தாங்க இங்கே யாழ்ப்பாணத்துக்கு. அவங்கள்ட்ட என்னோட கொஞ்சம் பணம் இருந்தது. அந்த மகான் அவர் கொடுத்து இவர் அங்கே வரப்போகிறார் இந்தியாவுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கோ என்னொடனே அந்த பெரிய ஆள் என்கிட்ட கேட்டார், எதுக்கு நீங்கள் இந்தியா போகணும் அப்படின்னு கேட்டார். நான் ஒரே ஒரு பகவத்கீதையில் சுலபம் இருக்குது.
நம்மளை என்ன தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்சனகா தேவையில்ல. சரி, அப்போ நான் வேண்டா அது தச்சு இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். அது 4ஆம் அத்தியாயம் 36 அதில் என்ன இருக்கேன்டா, உனக்கு இந்த ஞானம் வேணுமென்றால் தத்வித்திய பிரணியம் தத்வித்தி இது உனக்கு வேணுமெண்டா பிரணிபாதேன போய் இந்த ஞானிகள் ஆத்ம ஞானிகளுக்கு நீ சரணாகதி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி பணிவோட அவங்களுக்கு சிஷ்யனா பிரணிபாதன். அப்புறம் சேவையா அவங்கள இதயம் குளிரத்துக்கு நீ சேவை செய். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தத்துவத்தி பிரணிபாதையன பரிப்பிரச்சனை ஒழுங்காக கேள்வி அவங்க என்ன எழுவாங்க பிரச்சனை தேவையா தத்துவத்தி தத்துவத்தி பிரணிபாதையன பரிப்பிரச்சனை சேவையா உபதேக்ஷந்தி அவனும் குரு உபதேசம் பண்ணோம். அதே ஞானம் எந்த ஞானம் நீ எதை கேட்குறியோ ஞானின தத்துவதர்சனா இதை அறிஞ்சு யோசிச்சு கொடுப்பாங்க. பியூட்டிஃபுல் இல்லையோ? அப்போ இப்போ அந்த ஆச்சு இப்போ நம்ம என்ன செய்வோம், நீங்கள் ஒவ்வொருவருமே என்ன கண்டுபிடிங்கோ. இப்போ நம்ம படிக்கிறோம் இது, ஆனால் முன்னெடுத்த காணலை. நான் அன்றைக்கு ஐயாட்ட சொன்னேன், இவர்கிட்ட சொன்னேன். என்னண்டா மதுரை சொல்கிற மாதிரி இந்த குறிக்கோள் வந்துட்டு அதை முறைப்படி எழுது இல்லை, இதெல்லாம் நான் இந்த வாழ்க்கை இந்த குறிக்கோள் அடையிறதுக்கு எனக்கு உதவி செய்யுமான்னு பார். உதவி செய்யாட்டி அதை விடு, உனக்கு தெரியாட்டி இப்போ கேளு. இதை இதை அடையிறது நான் அப்படி என்ன செய்யணும்னு கேளு, கண்டுபிடிச்சி அதை மட்டும் செய். அடுத்தது இந்த இடத்துல நான் சொன்ன இந்த மொழியிற்கு பயம் இது வந்ததுண்டா இல்லை, இதுதான் பயம். இது வந்ததுண்டா நீ அதை புரியும் பார்க்காம சின்ன 2 நிமிஷம் 2 minutes ரூல் 2 நிமிஷம் தான் செய்கிறேன். இப்போ நான் அந்த புத்தகத்தை படிக்கிறது ஒரு 2-3 பக்கம் நான் 2 நிமிஷத்தில் படிப்பேன், அவ்வளோதான். இன்றைக்கு 3 பக்கம் 2 நிமிஷம், அதுக்கு மேலே படிக்கவே கூடாது. அடுத்த நாள் இப்போ அம்மா சொன்னது அப்படி செய்து வர என்ன தண்டா உனக்கு தெரியாமலே. இப்போ நான் உதாரணத்துக்கு மனசில் ஐயா ஒரு 5 பக்கம் 10 பக்கம் கொண்டு எடுப்பேன், கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு புத்தகத்தை ஒரு நாளைக்கு 10 பக்கம் மட்டும்தான் நீ படிக்கிற. 365 நாளில் 3650 பக்கம் நீ படிச்சிருப்பாய். யோசிச்சுப்பார். அப்போ இத்தனை புத்தகம், ஒரு புத்தகம் 100 கூட எத்தனை புத்தகம்? 36. கிட்டத்தட்ட 36 புத்தகம் படிச்சுட்டேன். ஆனால் நீ படித்தது 10 பக்கம் தான். இது பெரிய தயவுச கோணக்கிழங்கு, இந்த உங்களுக்கு நிறைய பேருக்கு விளங்காது. அப்போ நீ என்னடா ஆனால் இடைவெளி விடவே இல்லை, அதுதான் அற்புதம் நமக்குலையே. அதில் என்னென்னா தற்செயலாக ஒரு நாளைக்கு படிக்க முடியாது, அடுத்த நாள் படி. 2 நாள் அதை இந்த பழக்கத்தை என்ன நிப்பாட்டாது. அதை சங்கிலி, நான் அடிக்கடி சொல்கிறேன், இது சங்கிலி என்றா என்னது தொடர்பு. அது உடைச்சா சங்கிலி இல்லை. ஆனால் ஒரு மாதிரி 1 உடைஞ்சிட்டேன்னா திரும்ப நீ வெல்டிங் பண்ணி விடும். அது 2 உடைஞ்சிட்டேன்டா 60 முடிந்தது. ஆமாம், கிளியர்டா, யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது பெரிய விஷயம். கேளுங்க. ஏண்டா வாழ்க்கையில் நிறைய பேர் இல்லை எனக்கும் இப்படி ஆசை இருந்தது தான், அவ்வளோதான், ஏன் நடக்கலைன்னா பெரிய விஷயம். மலை மாறி நிற்குது முன்னுக்கு. இப்போ நான் அந்த மொழி அறிவை சொல்லக்குள்ள அவங்க எல்லாருக்கும் மலை மாறி இருக்குது. எனக்கு அப்படி இருக்கவில்லை. ஏனெனில் இல்லை இவர் சொன்னது நடந்தது. 10 புது சொற்கள்லாம் ஒரு நாளே படிக்கும். ஆனால் 3650 சொற்கள் ஒரு வருஷத்துக்கு படிச்சிருக்கு. அது டிக்ஷனரி அவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லை. விளங்காமா? அப்போ நீங்கள் எல்லோரும் தயவு செய்து இந்த ஃபாலோ பண்ணுங்க. அதாவது முதல்ல உண்ட ஐடென்டிட்டி என்ன, உண்ட கோல் என்ன, உண்ட டார்கெட் என்ன கண்டுபிடி. அது அடுத்தது அதை கொண்டு போய் அடைய முயற்சி பண்ணாது. ஏன்னா நான் சொன்னேன் என்னது என்ன ப்ரைஸ், அது நோபல் ப்ரைஸ் கிடைச்ச உடனே அந்த அளவில் தேண்டா மோட்டிவேஷன் எதுக்கு இருந்தது, நோபல் ப்ரைஸ் எடுக்குது. அது முடிஞ்சோடனே வாழ்க்கை நின்று போச்சு, ஃபுல் ஸ்டாப். நோ, இங்கே மோட்டிவேஷன் ஃபெயில் ஆகும். ஆனால் நீ இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு செய்து கொண்டு இருந்தேன்டா பாரு, நீ உண்மையிலே இந்த புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கொண்டா நீ பைத்தியம் முடிக்கும் படியாட்டி. ஏன்னா அது அற்புதமான, அதை நான் ஹாபின்னு சொல்லாமல் அடிக்ஷன் சொல்லுவேன் நான். இல்லை இவனெல்லாம் ட்ரக் அடிக்ட். ஆனால் இந்த அற்புதமான ட்ரக்கை என்ன புத்தகம் படிக்கிறது இல்லை, நமக்கு என்ன ஜபம் தியானம். இன்னும் உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்மள்கிட்ட ஒரு கொஞ்சம் கீழே நம்மலாம் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் பகவத்கீதை படிக்கிறீங்களா? ஒரு சுலோகம் இல்லை, ஒரு சுலோகம் தான் படிக்க சொன்னேன். 700 சுலோகம் இருக்குது.
2 வரியத்தில் முடிச்சிடுவா இல்லையோ ஒரு சொல்லுவேன் தானே படிக்க அப்போ கஷ்டம் ஒன்றும் இல்லை நீ படிக்கலையே பகவத்கீதை நான் படிக்க நேரம் இல்லை ஹலோ சரிப்பா சரி இப்போ ஜெபம் பண்ணணும் என்ன 10 மாலை வண்டி என்ன அப்புறம் தியானம் பண்ணணும் எத்தனை மணி தியானம் 1/2 மணி தியானம் நீ தியானம் பண்ணணும்